இப்படி இருக்கிற ஃபேஸ் இந்த மாதிரி ஒயிட் ஆகணுமா? சிம்பிளுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வகையான ஹெர்பல் மூலிகை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் இது மாதிரி பளிச்சுன்னு மின்னும். ஓகேங்களா? அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கு, முல்தானி மெட்டி பவுட்ரு, சிகப்பு சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், ஆரஞ்சு தோலுடைய பொடி, அப்புறம் மூலிகை குளியல் தூள், ரோஸ் வாட்ரு, பன்னீர், அப்புறமா வந்து பன்னீர் ரோஸினுடைய ராவை அரைச்சி வச்சுருக்கிறது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், ஒரு லெமன் லைட்டாக சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் விடணும். ஒரு டொமேட்டோ கட் பண்ணி அதில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கணும். ஓகேங்களா? புழிஞ்சு விட்டுட்டு அதில் என்ன பண்ணுறேங்கன்னா நம்ம லைட்டாக சுகர் ஆட் பண்ணுறேங்க, சர்க்கரை. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு சந்தனம், அதாவது முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, தேமல், முகப்பரு, முகச்சுருக்கம், உடல் சுருக்கம், தழும்பு சுத்தமாக வந்து எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து சிகப்பு சந்தனம் யூஸ் ஆகுது. மூலிகை குளியல் பொடினா இதில் கிட்டத்தட்ட சந்தனம், ரோஜா, வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பருப்பு, வெந்தயம், பூந்தி கொட்டை இது எல்லாமே வந்து சேர்த்துறதுனால நல்லா நறுமணமாக இருக்கும். இதில் வந்து குளிக்கிறதுனால ஃபேஸில் இருக்கிற அந்த டென்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகும். ஆரஞ்சு தோல், அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஃபேஸில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆரஞ்சு தோலை யூஸ் பண்ணுறேங்க. கரும்புள்ளி எல்லாமே சுத்தமாக போயிடும். நல்லா இளமையாக அந்த ஸ்கின்னை வந்து டைட்டாக வச்சுக்கும், சுருக்கம் இல்லாமல். அதுக்கு ஆரஞ்சு தோல். முல்தானி மட்டும் நாம் நார்மலாகவே அது போடுறதுனால நல்லா வந்து ஒரு ப்ளீச்சிங்காக யூஸ் ஆகும். கஸ்தூரி மஞ்சள் வந்து சும்மா ஒரு லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், ஏதாவது உங்களை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து பாதுகாக்கும். அதாவது வீட்டுக்கு முன்னாடிலாம் தெளிப்பாங்கள்ல, அது எதுக்குன்னா எந்த கிருமி வந்து அட்டாக் ஆகாது. ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணுறது. ரோஸ் வாட்ரு வந்து ஆக்சுவலி ஃபேஸ்லாம் வந்து ஏதாவது ஆயில் ஸ்கின் ஆகிறவங்க வந்து பஞ்சில் நினச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு தேன் ஆட் பண்ணிங்கன்னா அந்த விட்டமின் சி இருக்கும். அதனால் வந்து ஃபேஸ் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு ஹனி கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் போட்டு ஒரு பேக் போடணும். அதாவது ஒரு 30 மினிட்ஸ் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் ஃபேஸு. அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் உள்ளே போய் அந்த இது எல்லாமே உள்ளே ஆட் ஆகும். ஸோ அப்போ வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் விடும்போது நல்லா டைட்னஸாக இருக்கும். 1/2 அன் ஹவர் ஆஃப்டர் தான் இது வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். நல்லா கூலிங் வாட்டராக இருக்கணும். ஓகேங்களா? போய் சூடு ஹீட் வாட்டர்லாம் பண்ணக்கூடாது. சோப் போட்டு மெயினாக இதை வந்து வாஷ் பண்ணவே கூடாது. சோப் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நீங்கள் ஹெர்பல் போட்டு நீங்கள் சோப் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு நாள் பேக் போட்டதே வேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சும்மா ராவாக வாஷ் பண்ணிடணும். டவலை எடுத்து நல்லா துடைச்சிடணும். மேலேருந்து கீழே இழுக்கக்கூடாது. எப்போவுமே கீழேருந்து மேலே துடைங்க. ஓகேங்களா? நம்ம எப்போவுமே குளிச்சுட்டு என்ன பண்ணுங்க, மேலேருந்து கீழே இழுப்புங்க சதியை. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. கீழேருந்து மேலே அப்படியே தூக்குற மாதிரி டவலை யூஸ் பண்ணுங்க எப்போவுமே. ஓகேங்களா? நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா போட்டு ஃபேஸில் என்ன பண்ணணும், மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் அது உள்ளே போய் எசன்ஸ் எல்லாம் இறங்கும் ஸ்கின்னில். ஓகேங்களா? நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கேப்புன்னு உட்காந்துருங்க மசாஜ் பண்ணிவிட்டு. அப்படியே நல்லா லைட்டாக எச்சலாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் நல்லா ஒரு
உப்பு இல்லாத வாட்டராக இருந்தால் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா பளிச்சுன்னு மின்னும்.